இதுதான் இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்க நாய்ஸ் கலர் ஃபிட் ஹெக்ஸா ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்ச நான் 4 நாளைக்கு முன்னாடியே 2200க்கு Flipkartல வாங்கிட்டேன். பட் அப்பவே அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கலாம். அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. நான் 4 டேஸா யூஸ் பண்ணிட்டு, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஃபுல்லா டீட்டெயில்டா ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு 2000 பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங்க பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நாய்ஸ் கலர் ஃபிட் ஹெக்ஸா ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. ஸோ இத பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபாஸ்ட் சார்ஜர் குடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி ஓரளவு ஆவரேஜா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வாரண்டி கார்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு 1 இயர் வரைக்கும் வாரண்டி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சஸரீஸ்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா 3 மந்த்ஸ்க்குள்ள நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். பட் பிசிக்கல் டேமேஜ் இல்ல ஹீட்டிங் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் வாட்டர் லாகிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களால இந்த வாரண்டியை கிளைம் பண்ண முடியாது. ஆஸ் யூஷுவல் யூசர் மேனுவல் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நாய்ஸ்க்கான ஸ்டிக்கர்ஸ்மே வந்து குடுத்துருக்காங்க. நம்ம வாங்கியிருக்க இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஹெக்ஸா ஸ்மார்ட் வாட்சோட கலர் வந்து விண்டேஜ் பிரவுன். இது இல்லாம Flipkartல இன்னும் 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் பிரவுன், கிளாசிக் பிளாக், ஜெட் பிளாக் அப்புறம் டீல் ப்ளூ. இந்த கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இதோட மெட்டீரியல் டிஃபரெண்ட்டா குடுத்துருக்காங்க. இந்த கிளாசிக் பிளாக் அண்ட் பிரவுன்ல பார்த்தீங்கன்னா, லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மித்த 3 கலர்ஸ்லயுமே சிலிக்கான் மெட்டீரியல் தான். ஸோ நம்ம வாங்கியிருக்க அந்த விண்டேஜ் பிரவுன்லயும் சிலிக்கான் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபாஸ்ட் ட்ராக் FS1 ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் ரெகுலர் யூஸ்க்கு இந்த வாட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட மெட்டீரியலுமே சிலிக்கான் மெட்டீரியல் தான். இப்ப வரைக்குமே எந்த டேமேஜுமே ஆகல. ஸோ இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஹெக்ஸாலயும் சிலிக்கான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சூப்பரா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த டயல் கலருமே அந்தந்த ஸ்ட்ராப் கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டேஜ் பிரவுன் கலருக்கு ஒரு கோல்டன் ஃபினிஷ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மித்த கலர்ஸ்லயுமே சில்வர் அந்த மாரி அதுக்கேத்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டயல் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஷேப் குடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு பார்க்க ரொம்ப பெருசா இல்ல, ஓரளவு ஆவரேஜா இருக்கு. இது யுனிசெக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் தான். ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்சோட அவுட்டர் ஃபீச்சர்ஸ நான் குயிக்கா சொல்லிர்றேன். இதோட ஸ்ட்ராப்போட பக்கிள்ல நாய்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, கிரவுன் குடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து மைக் குடுத்துருக்காங்க. பேக் சைடுல வந்து சென்சார் அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான சார்ஜிங் போர்ட்டும் இங்க தான் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா, ரிமூவபிள் டைப் தான். இதுல ஒரு சின்ன பின் குடுத்துருக்காங்க. இத நம்ம லைட்டா ஸ்லைட் பண்ணிட்டு, ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, நமக்கு புடிச்ச மாரியான ஸ்ட்ராப்ப கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட டிஸ்ப்ளே. ஸோ டிஸ்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா, 1.96 ஆம்லைட் ஆர்கியூ டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது, ஒரு கர்வ்டு டைப் டிஸ்ப்ளேவா தான் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து 600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சன்லைட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா வைப்ரண்ட் கலர்ஸா தான் இருக்கு. கலர்ஸ் எதுவுமே டல்லா வந்து நமக்கு காட்டல. நெக்ஸ்ட் இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூஐ பழைய நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட டச் ரெஸ்பான்ஸுமே வந்து ரொம்பவே குயிக்கா இருக்கு. அண்ட் நீங்க கீழ இருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, குயிக் மெனூஸ் வருது. ஸோ பழைய ஸ்மார்ட் வாட்சஸ்ல எல்லாம் 4, 5 மெனூஸ் தான் வந்து குடுப்பாங்க. பட் இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஐகான்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கு. லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணாலுமே ஒரு குயிக் மெனு வந்து வருது. இதுலயுமே நீங்க டைம், வெதரு, செட்டிங்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மேல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மொபைல்ல இருந்து வர மெசேஜஸ், WhatsApp மெசேஜஸ் எல்லாமே இதுல பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த க்ரௌன ஒன் டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, மெனூஸ் எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. நீங்க இந்த தீம வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஒரு டிஃபால்ட்டா நெறைய தீம்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுமோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபேஸஸ்மே உங்களால மாத்திக்க முடியும். ஒரு சில ஃபேஸஸ் டிஃபால்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரௌன ரொட்டேட் பண்ணியும் நீங்க மாத்திக்கலாம். அப்படி இல்லன்னா லாங் பிரஸ் பண்ணியும் இந்த ஃபேஸஸ மாத்த முடியும். இல்ல இன்னும் நெறைய ஃபேஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட மொபைல்ல நாய்ஸ் ஃபிட் ஏஸ் அப்படின்ற ஒரு ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி 100+ வாட்ச் ஃபேஸஸ உங்களால மாத்திக்க முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல குடுத்திருக்க மெனூஸ் எல்லாமே எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் குடுத்திருக்க அந்த ஐகான்ஸ் தான் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கால் மெனு. இதுல வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 குடுத்திருக்கனால, உங்க ஸ்மார்ட் வாட்ச உங்க ஃபோனோட நீங்க கனெக்ட் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாலும் இதுல டயல் பேட் இருக்கு. இது மூலியமாவும் உங்களால கால் பண்ணிக்க முடியும். அண்ட் கான்டாக்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் இதுல சேவ் பண்ணி, இதுல இருந்தே நீங்க கால் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்க ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாவே கேமராவ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மியூசிக்ஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஸோ வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃபிட்னஸ்க்கான அந்த ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாரி எல்லா ஃபீச்சர்ஸுமே குடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கான ஃபீச்சர்ஸுமே குடுத்துருக்காங்க. அத நீங்க மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலியமா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணியும் இந்த வச்சுக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச்ல கால்குலேட்டர், வெதர், SOS எல்லா ஆப்ஷனுமே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச நான் ஒரு 4 டேஸா யூஸ் பண்ண வரைக்கும் நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே குயிக்கா இருக்கு. அண்ட் டிஸ்ப்ளே குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ராப் குவாலிட்டியுமே சிலிக்கான் குடுத்துருக்கனால ரொம்பவே ஃப்ளெக்சிபிளா இருக்கு. பிடி காலிங் பொறுத்தவரைக்கும் கால் குவாலிட்டி வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. அவங்க பேசுறதும் சரி, நம்ம பேசுறதும் வாய்ஸ் நல்லா கிளியரா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. மியூசிக் கேட்கறப்ப நல்லா லவுடா இருக்கு. ஸோ ஒரு மியூசிக் ப்ளே பண்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ உங்களோட ஸ்மார்ட் வாட்சையும், ஃபோனையும் வந்து நீங்க பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்க அந்த ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட்ட இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க மெனுல ஏஐ வாய்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதுல ஃபைண்ட் மை ஃபோனுன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. உங்க ஃபோன நீங்க எங்கேயாவது மறந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இதுல நீங்க ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்க ஃபோன்ல இருந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் கிடைக்கும். எங்க இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து 10 மீட்டர் ரேஞ்ச்ல இருந்தா மட்டுமே தான் உங்களோட வாட்சையோ, இல்ல ஃபோனையோ வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதோட கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் தான் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, 7 டேஸ் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 4 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வரைக்குமே வந்து சார்ஜ் இறங்கல. ஸோ மேக்ஸிமம் வந்து 5 டேஸ் வரைக்கும் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் சார்ஜர் வச்சு உங்களோட ஸ்மார்ட் வாட்ச 2 ஹார்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கிராம்ஸ் இருக்கு. பாக்ஸ்லயே வந்து 149 கிராம்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாக்ஸ்ல 7,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு Flipkartல 2,199க்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் குடுத்துருக்காங்க. இதுல IP68க்கான ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச நீங்க 1.5 மீட்டர் டெப்த் ஃப்ரெஷ் வாட்டர்ல 30 மினிட்ஸ் வச்சிருந்தாலும் ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் 2200க்கு இதோட குவாலிட்டி, டிஸ்ப்ளே, டச் ரெஸ்பான்ஸ், கால் குவாலிட்டி, அப்புறம் இதுல IP68க்கான ரேட்டிங்கும் குடுத்துருக்கனால, இது வந்து வொர்த் தான். ஸோ ஒரு 2500க்குள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஹெக்ஸா ஸ்மார்ட் வாட்ச நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ பத்திய தகவல்கள் தெரியணும்னா, நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.